அவங்களுக்கு புதனுடன் கேது சம்மந்தப்பட்டால் எப்படியும் ஜாதகம் பற்றிய நுணுக்கங்களை அவங்க கற்றுப்பாங்க. ஜோதிடத்துறை அவங்களுக்கு அந்த ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விரல் நுனிகளில் பல விஷயங்களை அவங்க வச்சுருப்பாங்க. புதனுடன் கேது சம்மந்தப்பட்டால் ஜோதிடத்துறை எப்படியாவது அவங்களுக்கு வாய்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு இந்த ஜோதிடத்துறை என்பது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. புதன் நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும், நீசம் பெறக்கூடிய இடமான இந்த மீன ராசியில் புதன் மறைந்து இருந்தாலும், நீசம் பெற்ற புதனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை, அல்லது கடகம் மற்றும் விருச்சிகத்தில் கேது இருந்தாலும், நீர் ராசி இல்லையா, இந்த 2 ராசிகளில் கேது நின்று நீசம் பெற்ற புதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அந்த ஜாதகர் எந்த ஆசானும் இல்லாமல் தானாகவே சுயமாகவே ஜோதிடம் கற்று தெளியக்கூடியவராக இருப்பார். சில ஜோதிட புக்கை அவங்க எடுத்து படிப்பாங்க. படிக்க படிக்க அதில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் தெளிவு என்பது ஏற்படும். அதனால் எந்த ஆசாங்கிட்டையும் போய் படிக்காமலேயே பல விஷயங்கள், ஜோதிடம் துறை பற்றிய பல விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு தெரிந்துவிடும். அப்போ புதன் நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஜோதிடத்துறையை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க.